2016 ரிலீஸ் ஆன குங்ஃபு ஸ்கூல் அப்படின்ற ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி தான் பார்க்க போறோம். டெம்பிள காமிக்கிறாங்க. நைட் டைம் ரெண்டு நெஞ்சா அவங்க அந்த கூரை மேல யாருக்கும் தெரியாம ரகசியமா வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் காமெடி பீஸ். ஒருத்தன் ஓடும் போது தவறி இன்னொருத்தவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். தொட்டில குதிச்சிடறாங்க. அப்படியே அவங்க வேகமா ஓடும் போது தலை நம்ம கிட்ட மாட்டிருக்கோமா, டேய் ஊருக்கே தெரியற மாதிரி ரொம்ப அடி வாங்கினமேடா, ஒருத்தவங்க கூட பார்க்காம இருக்க மாட்டா, வெறுப்பேத்தாதா வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க அந்த பூனையும் இவங்களால சரிப்பட்டு வர மாட்டானுங்க அப்படிங்கிறது மைண்ட் வாய்ஸ்ல பேச இவங்க ரெண்டு பேரும் வேகமா ஓடிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்க தலை நம்மள ஒரு ஆள் பார்த்துட்டான். யாரா அவன்? அதோ நான் இருக்கோம். இந்த கவலைப்படாத தலை, என்கிட்ட பிளேட் இருக்கு, அது ஒரு கழுத்துல 2 போட்டுறேன். பிளேட வேஸ்ட் பண்ணாதா, நம்மளுக்கே ஆல்ரெடி பட்ஜெட் ப்ராப்ளம், இதுக்கு நான் வேற ஒரு வழியை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டேப்ல ஒரு நாயோட போட்டோ காமிப்பாரு. அதை பார்த்து அதுக்கு மூடு வந்துரும். அந்த இடத்த அங்க ஒரு கோயில் சேர்ந்த ஆட்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க. சவுண்டே போடாம அவங்க சைலண்டா அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில அந்த டெம்பிள்ல நிறைய பேரு ராக்கா இருப்பாங்க. சோ தினமும் காலையில இருந்தோடனே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஆள் கோயிலுக்கு மணி அடிக்கவே ஒருத்தரோட மண்டியை தான் யூஸ் பண்ணுவாரு. இன்னொருத்தரோட தலையை வச்சு கட்டைகள் எல்லாம் உடச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் அவங்களோட அன்றாட காலைய வேலையெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ சமையல் ரெடின்னு சொல்லி அவரோட குரு ஒருத்தர் சமையல் ரெடிடா அப்படின்னு சொல்லி கத்தும் போது அங்க அந்த பானையில இருந்த தண்ணி பொருட்கள் எல்லாமே காத்துல பறக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு சத்தம் போட்டு அவங்க யார எடுக்கிறாங்கன்னா அவங்க கோயிலோட தலைவரை தான் எடுக்கிறாங்க. சரி வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஒரு வயசானவர் இருப்பாரு. என்னடா இது வெயில் இப்படி மண்டைய பொழக்குது, இதுக்கு எனக்கு ஒரு ஆயுதம் இருக்கு, இத போட்டாதான் இப்போ நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தலை மாசா இறங்கி வந்துட்டு இருக்காரு. சரிப்பா கல்யாணம் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடறதுக்காக எல்லாம் வராங்க. அங்க 6 சிஷியர்கள், ஒரு குரு, 2 குட்டி பசங்க இருப்பாங்க. இப்ப அவங்க இருந்த ஆட்களும், குருவே நம்மளுக்கு கொஞ்சம் பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, பாவம் குழந்தைங்களால நான்வெஜ்ஜே சாப்பிட முடியல, நம்ம என்ன பண்றது, நம்ம குங்ஃபு ஸ்கூல்னு ஒண்ணு வச்சிருக்கோம், ஆனா யாருமே வர மாட்டேன்டானுங்க, ஒரு ஈக்காக கூட இங்க நிக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது எனக்கும் புரியுதுப்பா, ஆனா உனக்கு தான் தெரியும்ல என்கிட்ட ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் இருக்கு, அந்த கல்லுக்கு ரொம்ப பவர் அதிகம். என்னோட அண்ணன் இந்த கல்லை என்கிட்ட கொடுத்துட்டு யாருக்கும் நீ இந்த கல்லை கொடுக்க கூடாது, பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப புது ஆட்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்க அந்த கல்லை திருடிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அதான் எனக்கு புது ஆட்களை கோயிலுக்குள்ள சேர்க்கவே பிடிக்கவே இல்லையே. ஆனாலும் நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன், வளர்ற பசங்க இவங்க எல்லாம் கறி மீன் சாப்பிட்டாதான் நல்ல கொழுகொன்னு இருப்பாங்க, அதனால நீ கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த கண்ணாடிக்காரனா சொல்றாங்க. அவரும் கவலைப்படாதீங்க, நம்ம குடும்பத்துக்காக நான் மலையை விட்டு கீழே இறங்கி அந்த கிராமத்துல வேலை பார்த்துட்டு வந்து உங்களுக்கான கறி மீன் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்றத சொல்லி அவங்க போறாங்க. சரி ஏதோ நம்ம இன்னைக்கு இதை கொஞ்சம் கறி இருந்தா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுங்கப்பா அப்படிங்கும் போது கொஞ்சோண்டு ஒரு கிரேவி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஆனா அது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. இவங்க 6 பேருக்கும் சண்டை வருது. டேய் ஓரமா போய் வச்சுக்கோங்க, நான் சாப்பிடுறேன் அப்படின்ட்டு அந்த தாத்தா சாப்பிட்டு, இல்லடா இது உப்பு கொட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போயிடுறாரு. இப்ப அந்த பசங்க எல்லாம், தாத்தா எப்போ கறி வாங்கிட்டு வருவீங்க? டேடா இப்பதானடா சொன்னேன், போறோம் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த நைட்டு வந்து அந்த 2 நெஞ்சாக்களுமே அந்த கல்ல திருட்டு தான் வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் தேடிட்டு இப்ப கடைசியில இவங்க எக்ஸசைஸ் பண்ண ஒரு இடத்துக்கே போயிருப்பாங்க. அங்க ஏதாவது பொருள் இருக்க தேடிட்டே இருக்கும். தலை அவன் வந்துட்டான். தலை யாரா பார்த்தா அந்த நாய் தான் வந்திருக்கும். இவனுக்கு இதே வழியே போச்சுடா, தெரியாம அந்த வீடியோ காமிச்சு போட்டேன், டேய் ஒரு நிமிஷம் அங்கேயே நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பொருள் எல்லாம் தேடி இருக்கான். தலை அவன் கும்பலா வந்துட்டான். தலை யாரடா பார்த்தா அந்த நாய் நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்கும், உங்களுக்கு வந்து வீடியோ காமிக்கணுமா, பொருங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது தலை அவன் வந்துட்டான். தலை டேய் அந்த நாய் வெளியே கிடக்கட்டோம்டா, நம்ம வேலையை தேடலாம், நாயில தலை இந்த இடத்தோட ஓனர் அப்படின்னு திரும்பி பார்த்து அந்த கோயில் சேர்ந்து ஒருத்தர் இருப்பார். அந்த நெஞ்சாக்கள் கையில இருந்த பிளேடை தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அவர் தள்ளி விட்டுருவாரு. இவர் ஒரிஜினல் குங்ஃபு மாஸ்டர் போல. சரி இப்ப பாரு என் பெல்ட், நான் மனுஷங்க என் வீட்டுக்கு போக தெரியாம உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், அது சரி இங்க இருக்கிற பொருளை ஏன் நோண்டிட்டு இருக்க? அதுவா ஒண்ணும் இல்ல தெரியாம வந்துட்டேன், என்னை விட்டுருங்களா அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி அடிக்க வருவார். ஆனா அவங்க 2 பேரையும் அடிச்சு வெளியே துரத்தி விட்டுருவாரு. இப்ப அவங்களும் ஒரு கேங்ஸ்டர் கிட்ட இருப்பான். அந்த கேங்ஸ்டர் இந்த கோயிலுக்கு போய் அந்த கல்ல திருடிட்டு வர சொல்லிருப்பான். கேங்ஸ்டர் கிட்ட அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், நான் அன்னைக்கு ஒழுங்கா சாப்பிடாம போயிட்டேன், இல்லன்னா அந்த மொட்டை மண்டியர் என்ன பொழந்திருப்பேன் போது, டேய் உங்களெல்லாம் ஒரிஜினல் நிஞ்சாஸ்ன்னு சொல்லி காசை கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்ன அடிக்க கூடாது, உன்னை கூட்டிட்டு வந்தேன் அவன், டேய் அவனை இழுத்துட்டு வெளியே போடா. இருங்க நான் பண்ண தப்புக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிறேன். என்னடா சொல்றான் இவர் தான் எனக்கு குரு சொல்லி கொடுத்தவர், இவர் ஏன் அப்பா, எனக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை இவருக்கு நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போட்டோ போட்டு கத்தியான இவனே அடிச்சு கிழிச்சிடலாம். இதெல்லாம் பார்த்த கேங்ஸ்டர் காண்டாயிருவான். டேய் கூட்டிட்டு போங்கடா அவனை, அடிச்சிட போறேன், காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க, செம்ம அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். சே
இவனை அடிச்சு என் கை வலிக்குது சார், டே போங்கடா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் துரத்தி விட்டுருவாங்க. இப்ப அந்த கேங்ஸ்டரும் வரவங்க பூரா போய் சொல்றானுங்க, எவனுமே நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது குட்டி பாப்பா நீயும் தான் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு. இவன் அந்த கேங்ஸ்டரோட பொண்ணுதான். நான் 100 மார்க் எடுத்தா என்ன நீ கட்டி பிடிக்கிறேன், எனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னல, ஆனா நீ அப்பா மாதிரியே நடந்துக்க மாட்டேன்னு போது அவரும் யோசிப்பாரு, இல்ல பாப்பா அப்பா கொஞ்சம் வேலை இருக்கு என்னால நான் கண்டுக்கல, நீ கவலைப்படாத, 100 மார்க் எடுத்திருக்கல, உங்களுக்கு பிடிச்ச இடத்தையும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கட்டி பிடிப்பாரு. இப்ப அவருக்கு ஷாக் அடிச்சு ஓரமா போய் நின்றுவார். இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா, இவர் ஆல்ரெடி தவறான ரிலேஷன்ஷிப்ல இருந்தனா இவருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன்ல பெண்களை இவர் தொடவே கூடாது, தொட்டாதான் ஷாக் அடிக்கும். இதை குணப்படுத்தணும்னா ஒரு விதமான கல் இருக்கு, அந்த கல்லை நீங்க பயன்படுத்தீங்கன்னா உங்களோட வியாதியை குணப்படுத்தலாம் அப்படின்றத அங்க வந்து ஒரு குரு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த கல் இப்ப எங்க இருக்குன்னா கோல்டன் டெம்பிள்ல தான் இருக்கு. அந்த கல் எடுக்குதான் இவரு வெரைட்டியா ரவுடிங்ல தயாரிச்சு அந்த கோயிலுக்கு அனுப்புறாங்க. ஆனா இவனுங்க போன வேகத்துல வெளியே வந்துடுறானுங்க. இப்போ அவங்க பொண்ணு தேம்பி அழுகிறத பார்த்து அவரால அவங்க பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளி நிக்கிறாரு. இப்போ ஒரு ரோட்டை காமிக்கிறாங்க. அங்க மூலையில ஒருத்தர் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே இடத்துல இங்க கோயில் திருவிழா விற்கிற கண்ணாடியை மாட்டிட்டு ஒருத்தன் சைக்கிள் ஓடிட்டு வரானே, இவன் 2வது ஹீரோ. அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டே, நீ சொன்னியடா ஒரு சீன்ல நான் நடிக்க சான்ஸ் இருக்கேன்னு, நான் தான் அதுக்கேற்ற கரெக்டான கேரக்டர், எனக்கு அந்த சான்ஸ் வாங்கி கொடுப்பியா அப்படின்னு போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டே வராங்க. இப்போ நம்ம படத்தோட ஹீரோ அங்க ஒரு பணக்கார வீட்டுக்காரு வந்தோடனே கரெக்டான சான்ஸ் பார்த்துட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டு வேகமா ஓடி வராரு. போட்ட வாழைப்பழத்தையே வலிக்க விழுகிறாரு. இப்ப அந்த கார்காரரை பார்த்து, ஐயோ என்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டா இந்த பணக்காரி, எனக்கு பணம் கொடு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்க மக்கள் எல்லாருமே கும்பலா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது காரணம் அந்த லேடியும், இரு காருக்கும் அடிப்படல விழுந்து நீ தூரமா தான் விழுந்திருக்க, எப்படி நான் அதை நம்புறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்றேன், எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது அங்க வந்து சில ஆட்கள் வேகமா ஓடி வந்து பாப்பாங்க. அதுல அந்த குண்டனும் வந்து பாப்பான். அவனோட பாக்கெட்ல ஒருத்தர் போனை நைஸா தேடிட்டு போயிருவாரு. இப்ப அங்க ஒரு பையனும், மேம் இப்படிதான் நடிச்சு ஊரை ஏமாத்தி பணத்தை புடுங்குவானுங்க, இவனுக்கு உண்மையாவே அடிபட்டிருக்க நேரம் நம்ம டெஸ்ட் பண்ணலாம், என்கிட்ட பட்டாசு இருக்கு இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி பட்டாசை கொளுத்தி அவர் மேல தூக்கி போட்டுறான். அங்க இருந்த குண்டனம், பா இவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு, நடிக்கணும்னா இவர்கிட்டதான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குண்டன் பாத்துக்கிட்டே இருப்பான், அவனோட போன் போனது கூட தெரியாம. இப்ப அங்க அந்த மக்கள்லாம் பாருங்க உண்மையாவே மயக்கம் போட்டிருக்கான், அவனுக்கு அடிபட்டிருக்கு, பணக்காரங்கன்னா அவங்களுக்கு அறிவே இல்ல, காரை எடுத்துட்டு வந்து இங்க விடுவீங்க பாரு, அந்த புள்ள உன்னால அடிபட்டு கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு லேடியை பரிதாபமா பேசிட்டு இருப்பாங்க. அந்த பணக்காரையும் சரி நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுக்க போவாங்க. ஆனா அந்த போனை திருட்டாங்கணும், பாருங்க பணத்தெல்லாம் கொடுக்காதீங்க, திடீர்னு அவன் போலீஸ் கிட்ட போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் போட்டா உங்களுக்கு தானே லாஸ், அதனால நீங்க என்கிட்ட பணத்தை கொடுங்க, அவனை ட்ரீட்மெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறதா பணத்தக்கலான தள்ளி விட்டு வந்துடுறேன். டீலா அப்படின்னு போது, ஆமா அவன் கேட்கிற விடவும் நீ கம்மியா தான் பணத்தை கேட்கிற, எனக்கு ஓகே தான் டீல் தான் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துறாங்க. இப்போ ஹீரோ ஒரு இடத்துல வேகமா ஓடி போறாரு. பார்த்தா அந்த பணக்கார லேடி கிட்ட பேசின எல்லாமே ஹீரோட ஆளுதான். ஹீரோ பணத்தை எடுத்துட்டு இந்தா உனக்கு 50 சொல்லி எல்லாருக்கும் காசு குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த போனை திருட்டவனும் ஹீரோட ஆளுதான். அவனும், இங்க பாரு இந்த பணம் எனக்கு பத்தாது, எனக்கு கொஞ்சம் அதிகமா அமௌண்ட் போட்டு கூட, அதிகமான அமௌண்டா, உன் முகர் கட்டுக்கு இருந்த அமௌண்ட்டே பெருசுதான், ஆமா போனை திருநாளா குடு இங்கிட்டே தில்ல அங்கடி வேலை காமிக்கிறியா, அதான் நீ பச்சை ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர்ரா குடுறா அப்படின்னு சொல்லி இந்த போனை வாங்கிட்டு டேனி திட்டு வேலை பண்ணிடுற, எவன் கை உடைய போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இரநாடத்து வந்துட்டே இருப்பாரு. இப்போ அந்த குண்டு அங்க வந்து நிக்கிறான். நான் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தேன், ஐயோ மாட்டிக்கிட்டோமா, அந்த போன் என்னோடதுதான், டேய் யாரா நீ தள்ளிப்படா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. இங்க பாருங்க எனக்கு போன் தான் முக்கியம் இல்ல, உங்களோட கலை எனக்கு கத்துத்தாங்க, நேக்கல நீங்க நடிக்கிற அந்த வித்தை எனக்கு அது வரவே இல்லை, நான் மட்டும் நம்ம நடிக்க கத்துக்கிட்டேன்னா நான் நேரம் ஹீரோவே மாறி இருப்பேன், ஆனா அந்த திறமை எனக்கு பத்தல, அதனால எனக்கு நடிக்க சொல்லி தாங்கன்னு போது காமெடி பண்ண தள்ளுறா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஓடும் போது அவன் பிடிச்சி அமைக்கிறான். டி மூச்சு விட முடியாம செத்துலாம் போல விட்றா என்னடா அவனுக்கு வேணும், எனக்கு நடிக்க சொல்லித்தாங்க, நடிக்கவா அதெல்லாம் எனக்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடும் போது அவன் பிடிச்சி இழுக்கும் போது இறக்கீழ விழுந்துடுறாரு. பட்ட இடத்துலயே படுது. ஐயோ ஆனா தென்னாச்சு, ஐயோ கால் அவர் அடிபட்டிருக்கு, கால் வலிக்குது, நீ என்ன பண்ண, நான் உனக்கு நடிக்கலாம் சொல்லி தரேன், போய் எனக்கு மருந்து வாங்கிட்டு வா, நான் அதுக்கு எங்கதான் இருக்கேன், அப்படியா சரி ஆனா தங்கியரு நான் மரத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேகமா ஓடும் போது ஆப்போசிட்ல ஹீரோ ஓட ஆரம்பிச்சிடுவாரு. வேகமா ஓட்டிட்டே இருக்கும்போது உண்மையான கார் வந்து அவர் மேல இடிச்சிடும், அவர் கீழே வந்துருவார். கார் இடிச்சுட்டான் அந்த கிழவன். டேடி காசு கொடுறான். அது காசா, நீ முதல் காசு கொடு, என் காரை இடிச்சு டேமேஜ் ஆகிட்டான் போது தெரியாம இவன் கார்ல விழுந்துட்டேன், ஒரு பணக்கார கார்ல விழுந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கும் போது ஆனா அவனுக்கு அடிபட்டிருக்கு, வா நான் உன் வீட்டுக்கு கூட்டிடுவான்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை ஹீரோவை போட்டுட்டு ஓட்டிட்டே வருவான். இப்ப வீட்டுக்கு தூக்கிட்டு போகும்போது ஹீரோனை தூக்கிட்டு போயிற மாதிரி அவன் தூக்கிட்டு போக பக்கத்து வீட்டு ஆண்டி, டேய் அவனா நீ அப்படின்னு சொல்லி அசிங்கமா பாக்க, ஐயோ ஆண்டி
ஆன்டி நான் அப்படிப்பட்டவனா இல்ல, டேய் என்ன அப்படி என்ன தூக்கிட்டு வந்த, அனாத்தா இப்படி தூங்கினாதான் எனக்கு வாட்டமா இருக்கும், சரி போய் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அக்கறையா பெட்ல படுக்க வச்சுட்டு ஹீரோக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்சு தருவாங்க. அப்படி ஹீரோட வீட்டுல சமையல் செஞ்சு வீட்டை பெருக்கி துணியை துவச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ வீட்டை ஒருத்தவங்க உடச்சிட்டு உள்ள வருவாங்க. தோ இவன் தான், இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார லேடி ஹீரோ கூத்து விட்டுருவோம். இப்ப 2 பேரையும் தூக்கிட்டு போய் கேங்ஸ்டர் கிட்ட விட்டுருவாங்க. என்னோட பணத்தை என்னதான் ஆட்டையை போட்டானுங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஏன்கிட்டே பணத்தை ஆட்டையை போட்டிருக்கீங்களா, உங்களை நான் எப்படி கொலை பண்றது அப்படின்னும் போது ஹீரோவும் தலை நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் தலை, உங்களை பார்க்கணுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணேன், என் லைஃப்ல உங்களை பார்க்கணுன்றத எனக்கு மிகப்பெரிய கோல், கடைசியில உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னும் போது யாருக்கு அதுல பூ சுத்துற அப்படி கேங்ஸ்டர் பேசிட்டே இருக்கும் போது ஹீரோட டாட்டூவை பார்ப்பாரு. அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வரும். கேங்ஸ்டருக்கு இருக்கிற வியாதி குணமாகணும்னா அவர் ஒரு டெம்பிள் இருக்கிற கல்ல ஆட்டையை போடணும். டெம்பிளோட லோகோவே இதுமா டிராகன் மாதிரி தான் இருக்கும். ஹீரோட டாட்டூ பார்த்துட்டு உனக்கு அந்த டெம்பிள் தெரியுமா, நீ அந்த டெம்பிள் ஆல்ரெடி இருந்தவனா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோக்கு அந்த டெம்பிள் பத்தியே தெரியாது. ஆனா இவங்கிட்ட சொன்னா தப்பிக்க முடியும் சொல்லி, ஆமாமா எனக்கு அந்த டெம்பிள் தெரியும், நான் முன்னாடி அங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி அந்த கல்லோட வா உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்றத அந்த கேங்ஸ்டர் சொல்லுவாரு. இதை கேட்டு ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த டெம்பிள் கிட்ட வந்துருவாரு. அண்ணாத்த கேங்ஸ்டர் சொன்னது கரெக்ட் தான், இந்த கேட்டோட இமேஜ் பாரு, அது உன்னோட டாட்டோ ஒரே மாதிரி இருக்கு, ஆல்ரெடி நீங்க தான் இருந்தேன் போது இந்த டாட்டுக்கு மிகப்பெரிய பிளாஷ்பேக் இருக்கு, அதை சொன்ன அந்த படமே முடிஞ்சிடும், அதனால இப்ப சொல்லல நான் அப்புறமேட்டு சொல்றேன். அண்ணாத்த இங்க பாரு இங்க என்னன்னா சொல்லி தரான்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க, பாரு நம்ம வேலை அந்த கையை தூக்கணும், கேங்ஸ்டர் கிட்ட குடுக்கணும், பெரிய அமௌண்ட் ஆட்டே போடணும், நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு போயிடலாம், அதே மாதிரி உனக்கும் நான் அப்பப்ப எப்படி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும். இப்ப அந்த கதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போக பாப்பாங்க. ஆனா நடுவுல 2 குட்டி பசங்க இருப்பாங்க. ஓ குட்டி பசங்களா எப்படி இருக்கீங்க, ஆமா இந்த கோயில யாரு பெரிய ஆளு, அவங்கள நான் பாக்கணும், உள்ள விடுவீங்களான்னு போது உள்ள எல்லாம் விட முடியாது அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லும். சரி அப்ப உள்ள போனா நான் என்ன பண்ணணும், உனக்கு சாக்லேட் வேணுமா, வேணாம் ஐஸ்கிரீம் வேணா, வேற என்ன வேணும் வாய தொந்து சொல்லு, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கான பதில சொன்னேன்னா நீ சொன்ன மாதிரி நான் செய்யறேன், அப்படியா சரி கேள்வியை கேட்டு தொலையும், இன்விசிபிள் கத்திய எப்படி பாக்குறது சொல்லு அப்படின்னும் போது ஹீரோ யோசிப்பார். இன்விசிபிள் கத்தி எப்படி பாக்கணும்னா அதுக்கு ஏதாவது மந்திரம் போட்டோ பாக்கலாமா, இல்லன்னா சில பேர் கணக்குதான் தெரியுமா, இல்ல ஹீரோ ஒரு பதிலா சொல்லும் போது அது பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். பிசாசு வேற என்னதான் பதில் சொல்லி தொலை அப்படின்னும் போது அவரோட ஃப்ரெண்டும் இன்விசிபிள் கத்தி எப்படி தலை பார்க்க முடியும், அததான் பார்க்கவே முடியாது அப்படின்னும் போது கரெக்ட் நீ கரெக்டான பதில் சொன்னால நான் ஒன்னும் உள்ள விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு தெரியற பதில் எனக்கு தெரியல, சரி வாங்க போலாம் அப்படின்ட்டு உள்ள போவாங்க. இப்ப அந்த குட்டி பசங்க உள்ள கூட்டிட்டு போகும்போது ஒரு சின்ன பையன் இருப்பான், அவன் அங்க இருக்கிற எல்லா பொருளையும் உடைச்சு தம்சம் பண்ணிட்டு இருப்பான். அந்த குட்டி பொண்ணு பார்த்து இவன் கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க, இல்லன்னா உன் எலும்பை எண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும். ஒரு மூங்கிலால செஞ்ச ஒரு பவுல் மாதிரி இருக்கும், அது மேல ஒரு பேலன்ஸ்டா நின்னுட்டு இருப்பாரு. இதை பார்த்து ஹீரோப்பா இவர் செம்ம பவர் இருக்குல்ல, இவரை முதல்ல கரெக்ட் பண்ணா கல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும், வா பேசலாம் போது சார் நீங்க ரொம்ப சூப்பரா பண்றீங்க, உங்ககிட்ட நான் சிஷ்யனா வரணும்னு ஆசைப்படுறேன், என்ன உங்க சிஷ்யனா ஏத்துக்கிறீங்களா அப்படின்னும் போது புது ஆட்களை நாங்க சேர்க்க மாட்டோம் வெளியே போ அப்படின்றத சொல்லுவாரு. அண்ணாத்த இது டம்மி அண்ணாத்தா, இது மேல யாரு வேணா நிக்கலாம் பாத்தியா, நான் கூட நிக்க முடியுது, அப்படியாடா இவ்வளவு நேரம் குண்டு என்னை ஏமாத்திட்டான், டே குண்டு பயலே என்னைய ஏமாத்துற, நீ ஒரு டம்மி வப்பான்னு எனக்கு ஆரம்பத்த தெரியாது, சே உனக்கெல்லாம் நான் மரியாதை கொடுத்தேன் குண்டு பயல அப்படின்னும் போது அவருக்கு கோவம் வந்துடும். என்னையாடா குண்டு பயன்னு சொன்னா உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிடுறாரு. ஐயோ அவசரப்பட்டு நான் பேசிடணும் அப்படின்னு வந்து இப்ப மழை ஜோருன்னு பெய்யும். அண்ணத்த எனக்கு பாத்ரூமா தானத்த எனக்கு கதவு திறக்க மாட்டேன்டானுங்க, என்ன பண்றதோ மழை பெய்யுதுல ஓரமா போய் போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேயே வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப கேங்ஸ்டர் கிட்ட இருந்து போன் வரும். அண்ணா சொல்லுங்கண்ணா, அண்ணா நான் கோயிலுக்கு வந்துட்டேனா, நீங்க சொன்ன வேலையை பக்காவா முடிச்சிடுறேன், பயப்படாதீங்கண்ணா நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி போன் வச்சிருவாரு. எப்படியா நான் அப்படி வாய்க்குசமா போய் சொல்றேன், நம்ம பொழப்ப எப்படிதானேடா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது இப்ப டக்குன்னு கதை ஓப்பன் ஆகும். அந்த கோயிலோட குருவே வந்துருவாரு, இவங்களும் உள்ள கூட்டிட்டு போவார். இப்ப ஹீரோவும் அந்த குரு கிட்ட என் வாழ்க்கை ரொம்ப மோசமானது, என்னோட சின்ன வயசுல என் அப்பா அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் கிட்ட அடி வாங்கி வெடி வாங்கி கடி வாங்கி எங்க வாழ்க்கையை ஓட்டணும், அப்படியே ஒரு நாள் நான் ரொம்ப பஞ்சத்துல செத்துட்டு இருக்கும் போதுதான் பணம் தேவைப்பட்டது, அதனால அந்த கேங்ஸ்டர் கிட்ட நான் வேலை பார்த்தேன், அந்த வாழ்க்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல, எல்லாரையும் கஷ்டப்படுத்துற வாழ்க்கை எப்படிங்க நிம்மதியா இருக்கும், எனக்கே என் மேல கோவம் வர ஆரம்பிச்சது, இந்த வாழ்க்கையை விட்டு வரணும்னு சொல்லி நினைச்சுதான் இப்போ உங்ககிட்ட சிஷ்யனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி எமோஷனலா பேசும்போது குரு எனக்கும் புரியுதுப்பா உன் கஷ்டம், நீ கவலைப்படாத, நான் உனக்கு குங்ஃபு சொல்லி தரேன், நீ இங்க தங்கலாம் அப்படின்றத சொல்லிடுறாரு. நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த கிழமையை நம்பிட்டான் பாத்தியாடா அண்ணன் கெத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே வருவாங்க. இப்ப அவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அங்க தங்க வச்சிருவாங்க. இப்ப பசிக்குதேன்னு சொல்லி ஹீரோ இந்த கிச்சனுக்குள்ள போவாரு. அங்க 2 குட்டிங்களும் அண்ணா அவங்களுக்கு ஏத்த ஒரு அடிமை சிக்கிருச்சு வச்சு ஜமாயிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. எனக்கும் ஒண்ணும் புரியல, பசிக்குது சாப்பாடு தாங்க, உனக்கு வயிறு ரொம்ப அளவுக்கு நான் சாப்பாடு தர கவலை பண்ணாது, ஆனா சாப்பாடு மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேவா, கொடுங்க வயிறு கபந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்ல நூடுல்ஸ் கொடுப்பாங்க. ஹீரோ சாப்பிடுவாரு, திரும்ப அந்த பவுல ஃபில் பண்ணிடுவாங்க. ஹீரோ சாப்பிடுவாரு, திரும்ப அதை ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ
ஹீரோ போதும் போதும்ன்ற அளவுக்கு பவுல் ஃபுல் பண்ணிட்டே இருப்பாரு அவர். அதே ஹீரோட ஃப்ரெண்டும் துணியெல்லாம் தோச்சிட்டே இருக்கும் போது இப்போ அந்த குட்டி பசங்க அவன் மேல கல்லால அடிச்சுட்டே இருப்பாங்க. டே வாண்டுங்களா, கையில மாட்டீங்க சட்னி தான் ஓடி போங்கன்னும் போது யாரா வாண்டன்ற ஆம்பளையா தான் என்ன வந்து போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்க வேகமா ஓடும். இவனும் நசிக்கிறவங்கள அப்படின்னு சொல்லி வேகமா ஓடும் போது அங்க இருந்து டிராப்ல மாட்டிட்டு பயங்கரமா ஆடி வாங்கிடுவான். இங்க ஏன் போதுங்க, இதுக்கு சாப்பிட்டா வயிறு வெடிச்சு செத்துருவேன் விட்டுருங்க போது முதல் டாஸ்கே இதுதான். உன் பவுல் காலியானா நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால உன் பவுல் காலியான உடனே டக்கு நீ க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா நான் சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பேன் போது ஓகே ஓகே எப்ப பாருங்க டக்குன்னு சாப்பிட்டு டக்குன்னு பவுல க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட்டுட்டு மூணு வருவாரோ அதுக்குள்ள சீக்கிரமே நூடுல்ஸை போட்டுருவாரு. ஹீரோ நீங்க அந்த ஓரமா இல்லைங்க நான் இங்க சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூரமா ஒரு நிக்க வச்சு சாப்பிடுவாரு. ஆனா அவங்க கிட்ட இந்த பெரிய ஸ்பூனால நூடுல்ஸை போட்டுட்டே இருப்பாரு. ஹீரோ சாப்பிட்டு செம்மையா டயர்ட் ஆயிருவாரு. என்ன விட்டுருங்க நான் போயிடுறேன், எனக்கு இந்த குங்ஃபு கிளாஸே வேணாம் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவாரு. அங்க இருந்தா குரங்குங்களும் இவன் ரெண்டே நாள துணியும் கொண்டா ஓட்டுருவான் பாரு. எங்க நைட்டு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ எழுந்துரு கழுத்தேனும் வாணும் போது வேணாம் எல்லாத்தையும் நீங்க டிராப் வைப்பானுங்க, நம்ம தான் அடி வாங்குவோம், நம்ம தூங்கி எழுந்துட்டு பொறுமையா போலாம். அப்படியா ராசா, நீ பொறுமையா தூங்கு, நான் போய் கழுத்தேட்டு வரேன் சரியா? சரிண்ணா மண்டிய பேத்துருவேன் வா. வந்ததே கழு தேடதான் தூங்குறாராம் ராசா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடிட்டே போவாங்க. டெடி முதல்ல நீ கொச்சு வச்சு டிராப் இருக்கான்னு தேடி உன் பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி பெரியவரோட ரூமுக்குள்ள போகும். அவரு ஜாலியா ஹெட்போன் போட்டு லைவ் ஷோ ஒன்று பாத்துக்கிட்டு இருப்பாரு. வேற ஒரு குங்ஃபு மாஸ்டர் இருப்பாரு. அவன் முதல்ல குங்ஃபு மாஸ்டரே கிடையாது, ஒரு டம்மி பாபா. அவனோட வீடியோல சூப்பரா வியூ போகும், இவர் பக்காவா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. என்னடா நான் இவரை என்ன நினைச்சேன், இவர் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காரு, சரிவா நம்ம கல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போகும்போது அங்கிருந்து ஒருத்தர பாத்துருவாரு. நில்லுங்க எங்க போறீங்க? அண்ணா நான் பாத்ரூம் போக வந்தேண்ணா. அங்க இருக்க ரூம் வச்சுட்டு இங்க என்னடா பண்றேன், இதை நான் நம்பணுமா அப்படின்னும் போது எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு ஆக்டிவ் பண்ணுவான். டே நான் ரசிக்கிறோம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துருவாங்க. இப்ப அடுத்த நாள் கரெக்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். முதல் ட்ரைனிங்கே இவங்கள ஹாஃப் சைட் மாதிரி உட்கார வைப்பாங்க. நடுவில் ஒரு ஓதி வெட்டி வச்சிருவாங்க. உட்காஞ்சா காலி. அதனால இவங்க தம் கட்டி நிப்பாங்க. அப்படி நிற்கும் போது ஹீரோக்கும் என்னோட ஃப்ரெண்டுக்கும் உட்காரவே முடியாது, கால் வலிக்கும். ஐயோ என்னால முடியல, அவசரப்பட்டு இங்க வந்துட்டேன்னு சொல்லி கதறிட்டு இருப்பாங்க உள்ளுக்குள்ள. இங்க அந்த மாஸ்டர் திரும்ப ஒரு பால் எடுத்துட்டு வருவாரு. சேவத்துல வேகமா தலையாலே அடிப்பாரு. தலையில அடிக்கும் போது பால் பேக்ல இவரோட மண்டையில அடிச்சிடும். இதை பார்த்து ஹீரோவும் வேணும்னே சிரிப்பாங்க. ஆனா அவர் அடிச்ச அந்த செவரு உடஞ்சி துவம்சம் ஆயிரும். பா இவருக்கு இவ்வளவு போராடா அப்படின்னு சொல்லி இவங்க ஷாக் ஆகி பார்ப்பாங்க. இப்ப வேலை எல்லாம் முடிஞ்சோடனே அந்த குட்டி பொண்ணை பக்கம் வருவாங்க. அந்த குட்டி பொண்ணை அங்க இருந்து ரெண்டு குரங்க வச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். நான் பாப்பா விளையாடிட்டு இருக்கியா, அங்க பாரு பாப்பான்னு சொல்லி நான் அப்பல்ல பேத்துருவேன், நான் அழகான கியூட்டான பொண்ணு அப்படின்னு சொல்லு. சரி அழகான கியூட்டான பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல, குரங்கு கூட விளையாடிட்டு இருக்கு. இதுதானே நான் முதல்ல கேட்டேன். அங்க இருக்கானே அவன் என்னோட கிரஷ், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை பார்த்தால எனக்கு வெக்க வெக்கமா வருது அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா ரியாக்ஷன் கொடுக்கும். இந்த பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கும் அந்த படம் ஃபுல்லாவே. ஓ உங்கால தானே அவரு, சரி போய் பேசதான் எனக்கு இல்லையே, அவன் என்ன பார்த்தாலே போய் ஓடி போயிடறான். அப்ப நாங்க ஹெல்ப் பண்றோம், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? அவனை எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன ஆனா பண்றேன் போது அவ்வளவுதானே, அவன் எக்ஸசைஸ் பண்றான்ல அது மாதிரி நீயும் பண்ணு, அப்பதான் அவனுக்கு ஏத்த பேருன்னு நம்புவான். சரிவா நம்ம பண்ணானும் போது அவ்வளவுதானா பக்கவா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சிரிக்கும். அந்த சிரிப்பை பார்த்துட்டு தயவு செஞ்சு அவன் முன்னாடி மட்டும் அப்படி சிரிச்சிடாதம்மா, அவன் ஒரேடியா அந்த கோயிலை விட்டு ஓட்ட போறான். பவுல்ல மண்ணு கொட்டி வைப்பாங்க, அதை அந்த பொண்ணு கையில குத்திக்கிட்டு இருப்பான். அவ குத்துனா மட்டும் பரவாயில்ல, அவ சிரிக்கிற சத்தத்தை கேட்டு அந்த பையன் அலையடிச்சு ஓட்டுவான். ஏன்டா ஓடுற, ஓடாத, நான் உன்னை அடிக்க மாட்டேன் போது அவன் அடிப்ப நான் ஓடுறான், அவன் சிரிப்பு சத்தத்தை கேட்டானே ஓடுறான், அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி இவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் நான் தல எவ்வளவு நாள் தான் இருக்க போறோம், அந்த கல்ல இன்னொரு நம்ம தேடல போது ஆமா எனக்கும் புரியுது, நம்ம நாளைக்கு ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிற இடத்துல விஷத்தை கலக்க சொல்லுவாரு ஹீரோ. ஆனா இது ரொம்ப தப்பாச்சே, கலடா நம்ம வேலை ஆகணும்னா இப்படி பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு மாதிரி டெரரா ஹீரோ பேச சமையெல்லாம் செஞ்சு எல்லா கிட்டே எடுத்துட்டு வருவாங்க. அங்க இருந்து பெரிய ஹீரோ இன்னைக்கு சாப்பாடு வித்தியாசமா இருக்கே அப்படின்னும் போது ஹீரோவும் ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா, அவனே வாழ்க்கையில முதல் தடவையா சமைக்கிறான், இதை கேட்ட அவன் மனவேதனைப்படுவாங்கன்னு போது ஆமாமா எனக்கும் புரியுது, நல்லாதான் சமைச்சிருக்கேப்பா நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு சாப்பிட்ட உடனே எல்லாம் செத்து போயிடுவாங்க. செத்து போன இப்ப அவங்க ஆவியான அப்படியே கடிக்க வர மாதிரி எனக்கு தெரியும், பார்த்தா இதெல்லாம் கனவுதான். இப்ப அடுத்த நாள் அவங்களோட மாஸ்டர் அந்த ஆன்லைன்ல குங்ஃபு சொல்லி தரவரை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவரும் நிறைய காமெடியா நிறைய விஷயத்த பண்ணுவாரு. அதை பார்த்து அந்த தாத்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிருவாரு. பாத்தியா ஒரு சூப்பரா பண்றாருல அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருப்பாரு. இப்போ கூரை மேல பறந்து போனோம், நிறைய பேர் கையை அடிச்சு சூப்பரா பண்ணுவாங்க. ஆனா அந்த டம்மி பாபாவும் கல்லு தூக்கி போட்டு பறந்து மேல வருவாரு. பா செம டேலண்ட்ல இவருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் நான் இப்ப வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை எடுத்து பறந்து போவார். ஆனா அவர் வெளியே வந்துருவாரு. அந்த குண்டம் குதிச்சிருவான். ஆனா கூரையை உடஞ்சு ஈரோ மேலே விழுந்து நசிச்சிடுவான். எழும மாடு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அவரும் கத்தியை பத்தி உங்களுக்கு சொல்லணும். கத்தியை முதல்ல நம்ம எடுக்கும் போது அதை நம்ம உணரணும், அதை நம்ம ஃபீல் பண்ணணும்.
அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது எப்படி சண்டை போடணும், யாராவது பார்க்காத நேரத்துல பயங்கரமா அடிக்கணும் போது ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது அவரும் அந்த டம்மி பாப்பா போட்டு அடி அடிச்சிருவாரு. டேடே பின்னாடி நின்று அடிக்கூடாதா, முன்னாடி பார்த்து அடிக்கணும் போது முன்னாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு டேடே இவன் நான் சொல்றதே ஃபாலோ பண்ண மாட்டேன்ட்டான், உனக்கு நான் குங்ஃபு சொல்லி தர மாட்டேன் போனா அவன் பேச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே திரும்ப அடி வாங்குவார். டேடே உங்களுக்கு கத்தியை பத்தி நான் சொல்லி தரல, கட்டியை பத்தி சொல்லி தரேன் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டியை எப்படி உடைக்கணும்னு சொல்லி தருவாங்க. எல்லாருமே நல்லா பண்ணிட்டே இருப்பாங்க. சூப்பர் குட் வெரி குட் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஹீரோ வருவாரு. கட்டி அடிக்கும் போது அவரோட மூஞ்சிலே அடிச்சிருவாரு. டே என் அழகான மூஞ்சி டேமேஜ் ஆக்கிட்டல, இன்னைக்கு உன் மண்டைய பொழந்து நான் மாவளுக்கு ஆக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க வருவாரு. ஹீரோ ஓடி போயிடுவாரு. இவன் எனக்கு பிடிக்கவே இல்லை, வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இப்ப அடுத்த நாள் எல்லாம் ஏரியில இருக்க மீனை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி மீனை பிடிக்கும் போது அங்க ஒரு குட்டி பையனும் ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு வந்து அங்க இருந்து ஒருத்தர் கிட்ட காமிப்பாரு. நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் கையில ஒரு டாட் இருக்கும். அதை அந்த குண்டை பாத்துருவான். ஏன் அவன் கையில ஹேட்ன்ற மாதிரி வார்த்தை எழுதப்பட்டு இருக்கணும் போது டேடே அதை அவன் கிட்ட சொல்லி அவன் கூச்சிட்டு போறான் பாரு. ஏன் என்ன ஆச்சுன்னு போது அவனோட பாஸ்ட்ல அவனை அவங்க அம்மா பெத்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வெளியே போட்டு போயிட்டாங்க. அவன் வளர்ந்தான். அவனோட கையில இருக்கிற டாட்டு பார்க்கும் போது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால ஹேட்ன்ற மாதிரி அவங்க அம்மா எழுதியிருப்பாங்க. அனாத ஆசிரமத்துல எல்லாருமே அவனோட டாட்டோ வச்சு அவனை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அவனை எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பையன் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டான். அப்பதான் எங்களோட தலைவர் அந்த குட்டி பசங்க 2 பேரையும் எங்களோட கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதுல இருந்து அவன் இங்கதான் இருக்கான், அவனுக்கு அவங்க அம்மா பேர் சொன்னாலே பிடிக்காது, அவன் டாட்டுவும் தான், தயவு செஞ்சு முன்னாடி சொல்லிடாது அப்படின்னும் போது இப்ப எல்லாம் பேசிட்டு போட்டோ எடுத்துட்டே இருக்கும்போது இப்போ அவங்க ஒரு லேடி வராங்க. இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க எல்லாரும் கூடயும் வீடியோ எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு உங்க கோயில்ல நான் போகணும்னு ஆசைப்பட்டேன், நான் ஒரு நியூஸ் சேனல் தான் வச்சிருக்கேன், ரொம்ப நாள் ஆசை உங்களை நான் வீடியோ எடுக்கணும், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த செல்ஃபி ஸ்டிக்கை காமிப்பாங்க. அதை பார்த்து அந்த தாத்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாரு. நானும் இது மாதிரி ஒரு ஸ்டிக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்படியா அந்த இதை வச்சுக்கோங்க அப்படின்னும் போது அவர் லைவ் வீடியோ எடுத்துட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க இங்க தானே வரணும்னு ஆசைப்பட்டீங்க, வாங்க உங்களை கோயில் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்க லைவ் வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஜாலியா எல்லாமே ஹாப்பியா இருப்பாங்க. இப்போ நைட் அவங்க ஹீரோ பக்கத்துல உட்காருவாங்க. ஹீரோ நான் மூஞ்சியே பாக்கணும்னு விரும்பல, எதுக்கு இங்க வந்தேன், ஏன்னா ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இவங்க, பாஸ்ட்ல இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு டாட்டூ போட்டிருப்பாரு. அதுக்கடுத்து இவங்க விட்டுட்டு போன பிறகு கோவத்துல வர அந்த டாட்டூவை தான் டிராகனா மாத்தி இருப்பாரு. இதுதான் அவரோட பிளாஷ்பேக். ஹீரோனி போன பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம நான் நல்ல மேல நான் கெட்டவன் சொல்லிட்டு கெட்டவனா ஆகக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் ட்ரை பண்ணுவாரு. எப்படி ஒரு கெட்டவரா ஆகணும்னு ட்ரை பண்ணாலும் அவர் ஒரு காமெடி பீஸ் தான். ஹீரோனியும் இல்ல உன்னை விட்டு பிரிஞ்சு போன பிறகு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது, ஆனாலும் நான் என்னால சந்திக்கவே முடியல, இப்ப நான் உன்னை தேடிதான் வந்திருக்கேன், நான் சொல்றது கேளு நம்ம இங்க பாரு, நான் திரும்பவும் நீ சொல்றதை கேட்டு நம்புற மாதிரி மனநிலைமையில இல்ல, நான் ஒரு வாட்டி தான் ஏமாந்து போவேன், 2வது வாட்டி ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சலாம் பேசிட்டு ஹீரோ ரூமுக்குள்ள போய் கண்ணாடியை பார்த்துட்டு நான் கெட்டவன், நான் ஒரு வில்லன், நான் மோசமானவன், இப்போ அவனோட ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டே நம்ம வந்த காரியத்தை செய்யணும் வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட ரூமுக்கு வெளியே பெட்ரோல் ஊத்திடுவாரு. இப்ப இந்த இடத்த கொளுத்தணும்னா கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவான பொருளை தூக்கிட்டு தான் எல்லாம் வெளியே வருவாங்க. அப்ப அந்த களை தூக்கிட்டு வரும்போது நம்ம பிடிக்க எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா இதெல்லாம் ஓகே, ஆனா பாவங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு காரியத்துல கண்ணா இருக்கணும்டா, இந்த முதல்ல நீ இந்த விஷயத்த பண்ணணுமோ, நான் பண்ண மாட்டேன், டேய் நீ தாண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி இவங்க பேசிட்டே இருக்கும்போது குச்சி கீழே வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ எல்லாமே எரியுது, அந்த கல்லும் எரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எடுப்பு வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாமே ஓடிட்டே இருக்கும்போது அங்க வந்து ஒருத்தர் குரங்க தூக்கிட்டு வரும்போது அவர் மேல கட்டை விழுக ஆரம்பிக்கும். இதை பார்த்து ஹீரோ காப்பாத்த போய் அவர் மண்டியில கட்டை விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இப்ப அந்த பெரியவரும் நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவான்னா ஹீரோக்கு மூச்சு கொடுப்பாரு. இப்ப ஹீரோ பயந்து போய் டக்குன்னு எழுந்துப்பாரு. தம்பி நீ 3 நாளா கோமா இருந்த, இப்பதான் எழுந்துட்டேன், மறக்காம நல்லா சாப்பிடு, அதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோனே எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா கண் திறந்து பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகும்போது அந்த வயசான ஹீரோ கிட்ட பாத்துங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்களெல்லாம் நீ காப்பாத்த ட்ரை பண்ணிருக்க, அப்பனா நீ எங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிரும். நம்ம இதுக்கும் யாருமே குடும்பமா பார்த்ததே இல்லை, இவர் சொல்றத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அவன் எரிச்சு அந்த இடத்தையே சரி பண்ண ஹெல்ப் பண்ணுவான். இப்ப எல்லாமே அந்த இடத்த சரி பண்ணிட்டு ஜாலியா செல்ஃப்ல எடுத்துட்டு ஹாப்பியா இருப்பாங்க. இப்போ நைட்டு அந்த குட்டி பசங்க கிட்ட ஹீரோனியும் பர்த்டே எப்ப அப்படின்னும் போது அங்க இருந்து அவரும் இவங்களுக்கு பர்த்டே சர்டிபிகேட் எல்லாம் இல்ல, ஆனா இந்த கோயில் எப்ப திறக்கப்பட்டதோ அந்த நாளதான் நாங்க இந்த குழந்தைகளுக்கான பர்த்டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னும் போது அண்ணாத்தாவும் பர்த்டே எப்போ டேய் நான் பிறந்தது ஒரு இடம், வளர்த்தது ஒருத்தாங்க, என்னோட ஐடி கார்டுல என்ன பர்த்டே டேட் இருக்கோ அதுதான் என் பர்த்டே, அப்ப நீ செலிப்ரேட் பண்ணீங்க, அதெல்லாம் எவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நாங்க சாப்பிடவே சோறு இல்ல, பர்த்டே வரை செலிப்ரேட் பண்ணுவா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்ப அடுத்த நாள் காலையில வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த பசங்க ஓடிக்கிட்டே இருக்கும். ஹீரோனி நான் வச்ச கேக்க நீங்க எப்படி சாப்பிடலாம், இப்படியா குரூப் தானே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ யோசிப்பாரு எதுக்கு கேக்கு, இன்னைக்கு என் பர்த்டேடா, அதனால ஹீரோனி கேக் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ் பண்றாங்க போல, ஜாலி ஜாலி அப்படின்னும் போது அப்படியா இப்ப கிரீம் இங்கதான் இருக்கும், வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்த பக்கத்துல ஒரு பவுலும் ஒரு கிரீமும் இருக்கும். ஆனா ஏதாவது கிரீமா, ஆமாண்டா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடு வேற ஒப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்ன டேஸ்டே இல்ல, டே இல்லன்னா சாக்லேட் சுகர் எல்லாம் போடல போல, இதுக்கடுத்தான் போடுவாங்க அப்படின்ட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. வர சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் உழைஞ்சுப்பாங்க. இப்ப அவங்க ஒருத்தர் வராரு, அந்த கிரீம் அடிக்கிறாரு, சாப்பிடல, அது தாடியை ஷேவ் பண்ற கிரீம்,
இதே நான் சாப்பிட்டேன், ஐயோ வாய் கழுவணும்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும் ஓட்டுருவாங்க. ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட டே என் பர்த்டே எல்லாப்ப ஞாபகப்படுத்துறா நம்ம சரியா மாத்த இன்னைக்கு என்ன நாள் யாருக்கா தெரியுமா போது எல்லாம் யோசிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டேன், நான் இது எப்படி மறந்தேன். ஹீரோக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ கிட்டயும் நாங்க சொல்றோம் இன்னைக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல தெரியாதா, எல்லாம் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போன் நோண்டிட்டு இருப்பாங்க. ஐயோ அது இல்ல வேற ஒரு விஷயம், நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு வேண்டிய நாள் அப்படின்னும் போது நாள் ஆமாப்பா இன்னைக்கு ஒரு சீரியலோட லாஸ்ட் எபிசோட் போகுது, வாங்க எல்லாம் கும்பலா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சீரியலை பார்த்து எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க. இதுங்க கிட்ட போய் சொன்னதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சோகமா இருப்பாரு. இப்ப அவரோட ஃப்ரெண்டா அண்ணாத்தா நீ கவலைப்படாத, நான் உனக்கு செலிப்ரேட் பண்றேன், இந்த ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டே இருக்கும்போது எருமை கீழே முந்திரிச்சு பாரு, ஒரு வேலையும் உருப்பே பண்ண மாட்டியாடா நீ நம்ம நாத்த இருங்க திரும்ப குச்சி ஏத்துறேன் போது ஊதுவாங்க. இப்ப வெளியே சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா எல்லாருமே இவருக்கு கேக் வாங்கி வச்சு விஷ் பண்ணுவாங்க. இதை பார்த்தவருக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வர ஆரம்பிச்சிடும். இப்ப நைட்டு ஹீரோவும் கேங்ஸ்டர் ரொம்ப நாளா கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், நான் அட்டன் பண்ண கட் பண்றேன், கே பண்ணினா என்ன மரியாதை பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணதுக்காக தனியே ஒரு இடத்துக்கு போவாரு. டே என்ன ஏண்டா பாக்குற, யாராவது என்ன பாக்குறாங்கன்னா வேடிக்கை பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த குண்டனை அனுப்பிட்டு கேங்ஸ்டருக்கு போன் பண்ணுவோம். ஆனா அவரும் போன் எடுத்த உடனே படப்படப்படன்னு திட்டிடுவாரு. இன்னும் பெரிய ஆளாடா, நான் போன் பண்ண எடுக்க மாட்டியா, சாவு என் கையில தான்டா அப்படின்னும் போது கேங்ஸ்டர் வாய் முடுங்க, என்ன பேச விடுங்க, அப்பதான் நான் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு அந்த கல்லு என்னோட கையில தான் இருக்கு, என்னதாவது காவலுக்காரனா போட்டிருக்காங்க, நான் கண்டிப்பா கல்லை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், அது வரைக்கும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் உங்ககிட்ட போன் பேசினேன்னா இருக்கா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு போனை கட் பண்ணி திரும்பி பார்த்தா ஹீரோனி நிக்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ இங்க ஏன் வந்திருக்கேன், நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அதை கேளு அப்படின்னும் போது சரி சொல்லி சொல்றேன், ஆனா இவன் முதல்ல போக சொல்லு. டேய் இப்படா உன்னை நான் மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் பிரெக்னெண்டா இருந்தேன், ஒருத்தர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க, எனக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைய நான் அனாதை ஆசிரமத்துல விட்டுட்டு வந்துட்டேன், அதுக்கடுத்து தான் உன்னை சந்திச்சேன், நீ ரொம்ப நல்லவனா இருக்க, அதுக்கடுத்து நான் குழந்தைய கூட்டிட்டு வந்து உங்களோட லைஃப் வாழலாம்னு நினைச்சுதான் குழந்தைய தேடலான்னு பார்த்தேன். அப்பதான் அந்த குழந்தைய காணுன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. எல்லா இடத்தையும் அந்த குழந்தைய தேடிட்டு இருந்தேன். அப்பதான் கேங்ஸ்டர் என்ன கூப்பிட்டான். அந்த குழந்தை எங்க இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும், ஆனா அந்த கோயில இருக்கிற கல்லை நீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா அந்த குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துறேன்னு சொன்னான். எனக்கு வேற வழி தெரியல, அதனால நான் அவன் கிட்ட ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் நம்ம கோயில இருக்கிற யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம நீ தான் பாத்துக்கணும்னு அவங்க கிட்ட நான் ப்ராமிஸா வாங்கிட்டேன். ஹீரோ நீ கதை விட்டதெல்லாம் போதும், இதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்ல, எடுத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு அங்க நடந்து போகும்போது இந்த விஷயத்த எல்லாத்தையும் குரு பாத்துருவாரு. குரு பார்த்த உடனே நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் போது ஐயோ இந்த கிழமை எதை கேட்டு தொலைச்சான்னு தெரியலையே. அதாவது குரு பேசுறதப்பா எனக்கு தெரியும், காதலோட வலி எனக்கு தெரியும், காதல் ஒரு பெயின்ஃபுல்லானது, அது நம்மளுக்கு பயங்கரமான வலியை கொடுக்கும், நம்மளுக்கு பயங்கரமான மன வேதனையை கொடுக்கும், அது ஒரு பயங்கரமான விஷயம். நானும் லவ்ல பிரேக்கப் ஆனதான்ப்பா. நான் இந்த கோயில முன்னாடி இருக்கும் போது இங்க ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்காக நான் வெரைட்டியா பூ வாங்கி கொடுப்பேன், பாட்டு பாடுவேன், ஆனா அந்த பொண்ணு என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் சொல்லிட்டு இவனை கவலைப்படாத, உனக்கு இனியோட கும்ஃபு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நானோட உன் புது வாழ்க்கையை தேடி நீ வெளியே போலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப ஹீரோ அவரோட ஃப்ரெண்டும் அங்க இருந்து போயிருவாங்க. இப்ப அவங்கள வெளியே அனுப்புறதுக்காக பெரியவரும் அவங்களோட ஆட்களும் வெளியே வந்து பார்த்தா கேங்ஸ்டர் கோலா உட்காந்துட்டு இருப்பான். பெரியவரே பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நினைக்கிறேன், உங்ககிட்ட இந்த கல்லை குத்துட்டேன்னா என் வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும், நான் இங்க இருந்து போயிடுவேன் போது என்னப்பா சொல்ற தம்பி காது கேட்கலையே அப்படின்னும் போது கல்லு ஒண்ணு வச்சிருக்கல கல்லு அதை கொடு நான் போறேன் அப்படின்னும் போது அவ்வளவு சீக்கிரத்துலாம் அந்த கல்லை கொடுக்க முடியாது, நீ ரொம்ப பேசுற, என் கையில இருக்கிற கண்ணு பத்தியா ஒரே புல்லட் தான், நீ மறுக்கே ஆயிருவேன் அப்படின்னும் போது முடிஞ்சா ஷூட் பண்றா என் வேகத்துக்கு அப்படின்னும் போது ஷூட் பண்ணும் போதே டக்குன்னு அந்த கண்ணை பிடிச்சி தூக்கி போட்டுருவாரு. வயசான காலத்துல எனக்கு கூவர வச்சிடாத, காலை உடச்சு கையில குத்துருவேன், இங்க இருந்து உடனே போயிருன்னும் போது அவனோட அடியாட்கள் இந்த 2 குழந்தைய பிடிச்சிருவாங்க. எப்ப அந்த கல்லு இருக்கிறது சொல்ல அந்த குழந்தைங்களை போட்டு தள்ளுவேன் போது அந்த வயசான சரி கல் இருக்கிறத சொல்றேன் ஈரணி கூட அந்த குழந்தைங்களை உள்ள அனுப்புவாங்க. அந்த பசங்க உள்ள போயிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாரையும் தள்ளி விடுவாங்க. அப்படி தள்ளி விடும் போது அந்த பையனோட கையில அந்த டாட்டுவை ஈரணி பாத்துறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஓடி போய் கொஞ்ச நேரம் அவங்கள வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க பசங்க. கடைசியில ஈரணி புடிச்சு வச்சுட்டு டே வாண்டு பசங்களா வெளியே வரலன்னா இந்த லேடியை மதிக்கே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ அந்த குட்டி பையனோட என்ட்ரி வரும். வந்துட்டான் என் செல்ல குட்டி இப்ப பாரு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஓரமா போய் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பையனும் எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணி ஓட வச்சிருவான். பாத்தீங்களா யாரு வேற லெவல்ரா, அவன் ஸ்மார்ட்டடா கியூட்டடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அவன் வெக்கப்பட்டுட்டு வேகமா போயிடான். இப்போ அந்த ரவுடியும் உனக்கு கொஞ்சம் சான்ஸ் தரேன், அந்த கல்லு இருக்கிற ஸ்பாட்டை மட்டும் சொன்னா உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா உங்க எல்லாரையும் நான் கொலை பண்றேன் அப்படின்னும் போது இப்போ அந்த இடத்துக்கு ஒரு காத்துல யாரும் நடந்து வருவார். யாருன்னு பார்த்தா அந்த குருவோட அண்ணன் தான். அவர் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணுவார். இப்ப குரு கிட்ட வந்து உங்ககிட்ட கல்லு கொடுத்தேனே அது முதல்ல ஒரிஜினல் கல்லே இல்ல, அது டூப்ளிகேட் கல்லு தான், ஒரிஜினல் கல்லு என்கிட்ட தான் இருக்கு, ஆனா இந்த கல்லை பயன்படுத்தணும்னா இதுக்கு ஒரு கோட் வேர்டு இருக்கு, அந்த வேர்டு அப்பா உனக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காரு, அதனால அந்த வேர்டு என்கிட்ட சொன்னேன்னா நான் அந்த பவர் யூஸ் பண்ணிப்பேனே அப்படின்னும் போது பவர்ஃபுல்லான பவர் அதை நான் சொல்ல மாட்டேன்
மாட்டேன், அதை சொல்லக்கூடாதுன்னு தான் எனக்கு சொல்லியிருக்காங்க போது உங்ககிட்ட இப்படிலாம் கேட்ட வேலைக்கு ஆகுது, உன் சிஷியன் தலையில கை வச்சு நசுக்கிறேன் பாரு அப்படின்னு போது இல்ல வேணாம் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஹீரோரோட ஃப்ரெண்டும் அனத்தா இப்ப நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இவங்கதான் நம்மளோட குடும்பம், நம்ம ஆமாண்டாவா நம்ம போய் அவனை அடிச்சு காலி பண்ணிடலான்னு போது இவங்க 2 பேரும் வருவானுங்க. வந்த வேகத்தை அந்த வயசானவர் இவங்களை அடிச்சு தம்சம் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த கேங்ஸ்டர் அந்த வயசானோட முதுகுலயே ஷூட் பண்ணி அவரை கொலை பண்ணிடுவான். இப்ப குருவே ஷூட் பண்ண பாப்பா, அதுக்குள்ள ஒருத்தன் வேகமா வந்து அடிச்சு எல்லாரையும் காலி பண்ணிடுவான். குரு கரெக்டான டைமுக்கு நான் வந்திருக்கேன் போல. இவர்தான் குரு ஸ்டார்டிங்ல நான்வெஜ் வாங்கிட்டு வான்னு சொல்லி அமுச்சு வச்சிருப்பாரு. அவர் இப்பதான் வந்திருப்பாரு. எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிடுவாரு. குரு எழுந்து வர்றாரு, அந்த கல்லை எடுக்கிறாரு. இப்ப மந்திரம் சொல்லும் போது அந்த கல்லுக்குள்ள இருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிராகன் வெளியே வருது. குருவோட அண்ணனுக்கு உயிரை கொடுத்துரும். அவர் எழுந்துப்பாரு. ஏன் என்ன காப்பாத்தின, உனக்கு மோசமான விஷயங்கள் பண்ணிருக்கேன் போது எப்படி இருந்தாலும் நீ என்னோட அண்ணன் தானே, இப்பதான் எனக்கு தெரியுது ஏன் அப்ப அந்த கோயில உன்கிட்ட பொறுப்புல கொடுத்திருக்காரு, நீ தான் இதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப இந்த கேங்ஸ்டரும் வரா. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எல்லாருமே என்ன பார்த்தா மதிப்பானுங்க, ஆனா என்னால என் குழந்தை ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண முடியல, இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதியானா இருக்குன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுவார். இதை கேட்ட குருவும் இந்த கல்லு எங்க குடும்பத்தோட கல்லு, இதை என்னால உனக்கு கொடுக்க முடியாது, நீ எவ்வளவு வேணா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் இதனால தர முடியாது, ஆனா எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, இந்த கல்லை நான் உனக்கு கடனா கொடுக்குறேன், நீ உன் பொண்ணு கூட சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அந்த கல்லை கொடுத்து விடுவாரு. அவரும் அவங்க பொண்ணோட பர்த்டேக்கு போய் கேக் வெட்டி ஜாலியா அவங்க பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. இப்ப ஹீரோவும் கடையில நிற்கும் போது ஒரு ஃப்ரெண்டும் அடுத்தது எங்க போய் ஆட்டிய போடலாம், இதுக்கு அடுத்து நான் அந்த வேலை பண்ண மாட்டேன், நான் திருந்தி வாழ போறேன் அப்படின்னு சொல்லி யாரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்ப குழந்தை சிரிக்கிற சவுண்ட் கேட்கும். இது அந்த கோயில அந்த குழந்தையோட சிரிப்பாச்சு அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா செவத்துல எல்லா இடத்துலயும் இந்த கோயிலுக்குள்ள இருந்த விஷயங்கள்லாம் வரையப்பட்டிருக்கும். பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப ஹீரோனே அந்த 2 குழந்தைங்களோட இருப்பா. போய் அவங்களை கட்டி பிடிச்சிட்டு இதுமாதிரி நம்ம புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப அவரோட ஃப்ரெண்டும் படத்துல நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் ஆக்டிங்க பார்த்து டேரக்டரே பாடுறா, அவனை பார்த்து கத்துக்கோங்கடா எப்படி நடிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி பாராட்டுவாரு. இப்படி அவங்க கோயிலுக்குள்ள வந்து லைவ் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இந்த டெம்பிளையே ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க. இப்ப குரு அவர் கோயில வேலை பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு லேடி உள்ள வருவாங்க. இவங்க தான் அவங்களோட முன்னாள் காதலின்னு சொல்லிட்டு, குரு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உனக்காக நான் இந்த கோயில எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ண தெரியுமா, கடைசியில உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட பழைய நினைவுகளை நினைச்சு பார்ப்பாங்க. அங்க வந்து பசங்க ஷாக் வச்சிருவாங்க. அதனால இவங்க 2 பேரும் தீஞ்சு போய் ஓடியே போயிருவாங்க. நீ வந்துட்ட, எனக்கு தெரியும் நீ வருவேன் போது, ஐயா நீங்க வேற யாரும் நினைச்ச பேசுறீங்க, நான் எங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணதான் வந்தேன் போது, அப்படியா நான் தப்பா நினைச்சிட்டேன், சரி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜாலியா கூட செல்ஃபி எடுத்துக்கிறாரு. ஆனா ஜாலியா பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப இந்த டம்மி பாபா வருவான். சைலண்டா உட்காந்துட்டே இருக்கும். குட்டி பாப்பா வேகம் ஓடி வரும். நீங்க டயர்டா இருக்கீங்களா, இந்தாங்க மிட்டாய் சாப்பிடுங்க அப்படின்னு போது, நல்லா இருக்கு பாப்பா மிட்டாயே, எங்க வந்து எடுத்துட்டு வந்தேன், அது மிட்டாயே இல்ல அது குப்பையில இருந்தது எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அது நீ என்ன அளவச்சு பாக்குறல அப்படின்னு இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு மக்களே, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாளைக்கு அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.